ராகி உப்புமா நல்ல கடுகு, வெங்காயம், உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கருவேப்பிலையோட சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இல்லை உங்களுக்கு காரம் வேணும்னா நிறைய போடுங்க. இல்லை நான் ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா அதை வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு ரவை வறுத்தது வச்சு அதோடு சேர்ந்து இப்போ வதங்கின வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். அப்படியே பவுனாட்ட அப்படியே நல்லா வதங்கும் பொழுது என்னாகும்னா, நம்ம சுட சுட தண்ணி அந்த இதில் ஆட் பண்ணும்பொழுது ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நமக்கே தெரியும் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. அது வறுபட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கணும் தண்ணி. நான் கெட்டிலில் கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி. இப்போ கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கவலையே பட வேண்டாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அருமையான உப்புமா கிடைக்கும் நமக்கு. சாதாரண உப்புமா பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ராகி மாவு சேர்ந்து இந்த உப்புமா பண்ணி சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கும் நல்லது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா ஒரு வாய் நெய் போட்டு அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் அது பண்ணல. உங்களுக்கு வேணால் எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது. ஆவி பறக்க அருமையாக அற்புதமான டேஸ்ட்டோடு கிடச்சிருக்கு. கட்டாயம் பண்ணி பாருங்கள். அருமையான உப்புமா, ராகி உப்புமா.